வீட்டில் சமைத்த உடன் உணவுகள் போலவே அனைத்து இலங்கை இந்திய உணவு வகைகளும் மிகச் சுவையுடன் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றது. புதிய அரசமைப்பினூடாக அதிகார பகிர்வு மஹிந்த கட்சியின் முக்கியஸ்தர் திட்டவட்டம். கொரோனா தொற்று குறித்து உண்மையை மறைக்கும் அரசாங்கம் அனுருகுமார தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றாலே விரட்டும் மக்கள் பிரபா கணேசன் தெரிவிப்பு. விமல் வீரவங்சவிடம் தமிழ் வர்த்தக சமூகத்தை கூட்டிச் சென்ற முரளிதரன். அமெரிக்க போர் கப்பலில் பயங்கர தீ விபத்து, 17 மாலுமிகள் படுகாயம். திட்டமிட்ட அடிப்படையில் தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்கிறார் எஸ்.வி. திசாநாயக்க. கொரோனா தொற்று உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கஞ்சிபான இம்ரான் நீதிமன்றில் விடுத்த கோரிக்கை. புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டாலும் அதிகார பகிர்வு இல்லாதொழிக்கப்படாது. அதிகார பகிர்வுக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ரத்னபுரி மாவட்ட வேட்பாளருமான வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமில்லை என்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களால் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் வினவிய போதே வாசுதேவன் நாணயக்கார மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கு தற்போது பகிரப்பட்டுள்ள அதிகாரங்கள் எவ்வித மாற்றமுமின்றி தொடர்ந்தும் அமலில் இருக்க வேண்டும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பு. எனது நிலைப்பாடும் அதுவே. ஏனெனில் எமது அரசுக்கு மாகாண நிர்வாகங்களுடன் ஒத்துழைத்து செயற்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. புதிய அரசமைப்பு ஒன்று இயற்றப்படும் போது 13 என்றொரு விடயம் இருக்காது. ஆனாலும் மாகாண சபைகளுக்கு புதிய அரசினூடாக அதிகாரங்கள் பகிரப்படும். மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள், மத்திய அரசு ஆகியவற்றுக்கிடையில் அதிகார பகிர்வு இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தொடர்பில் அரசாங்கம் உண்மையை மறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அரசியல் லாபம் கருதியே அரசாங்கம் நாடு கொரோனாவில் இருந்து இயல்புக்கு திரும்பிவிட்டதாக காட்டுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். தொற்று தொடர்பான தீவிரத்தை அரசாங்கம் மறைக்க முயன்ற நிலையில் பொதுமக்களும் சுகாதார ஒழுங்கு விதிகளை மறந்துவிட்டனர் என்று அனுருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் நோயிலிருந்து குணமாவோரின் எண்ணிக்கையை அதிகரித்து காட்டும் வகையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் வெளியிடும் PCR பரிசோதனை அறிக்கைகளை அரசாங்கம் வேண்டுமென்றே மாற்றியதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து அந்த பல்கலைக்கழகம் PCR பரிசோதனை நடவடிக்கைகளில் இருந்து விலகிவிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதையும் அனுரகுமார சுட்டிக்காட்டியுள்ளார். வன்னியில் பல கிராமங்களுக்கு செல்லும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் உள்ளே வர வேண்டாம் என்று விரட்டும் அளவுக்கு மக்கள் கூட்டமைப்புக்கு எதிராக உள்ளார்கள் என பிரபா கணேசன் தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். என்னை பொறுத்தவரை எதிர்காலத்தில் நாங்கள் வன்னி மக்களுக்கு எதை செய்ய போகின்றோம் என்பதை முன்னிறுத்தியே போட்டியிடுகின்றோம். கடந்த காலத்தில் மக்களிடம் ஆணை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு என்ன செய்தது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்று பல கிராமங்களுக்கு செல்லும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக உள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான வாக்குகள் ஊழலற்ற முறையில் செயற்படக்கூடிய எங்களுக்கு தான் கிடைக்க வேண்டுமே தவிர சுயேட்சை குழுக்களுக்கும் மாற்று இனத்தவர்களுக்கும் செல்லக்கூடாது. ஆகவே யாரும் பொருட்கள் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அவை கொள்ளையடிக்கப்பட்டவை என்றார் பிரபா கணேசன். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் கைத்தொழில் மற்றும் விநியோக முகாமைத்துவ அமைச்சருமான விமல் வீரவங்சவுக்கு ஆதரவாக தமிழ் வர்த்தக சமூகத்தின் சந்திப்பொன்றை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் ஏற்பாடு செய்திருந்ததாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலில் நேற்று இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த தமிழ் வர்த்தக சமூகத்தினுடான சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் வீரவங்ச அதன் பின்னர் வர்த்தக சங்கம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். வர்த்தகர்கள் முன்வைத்த சில பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜி ராஜேந்திரன், புறக்கோட்டை ஆடை விற்பனையாளர் சங்கத்தின் உபத்தலைவர் பினா தியாகராஜ பிள்ளை, தங்க ஆபரண வர்த்தக சங்கத்தின் செயலாளர் ரத்னராஜா சரவணன், இலங்கை வன்பொருள் வர்த்தக சங்கத்தின் தலைவர் STS அருளானந்தன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் விமல் வீரவங்ச இனப்பிரச்சினை, அரசியல் தீர்வு உட்பட தமிழ் மக்கள் தொடர்பான உணர்வுபூர்வமான பிரச்சினைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நபர் என்பதுடன் தென்பகுதிகளில் இனவாத கருத்துக்களை முன்வைத்து சிங்கள வாக்குகளை வசீகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க போர்க்கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 17 மாலுமிகள் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகரில் அந்த நாட்டின் மிகப்பெரிய இரண்டாவது கடற்படை தளம் உள்ளது. இங்கு அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஏராளமான போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 257 மீட்டர் நீளம் கொண்ட USS ஃபான்ஹார்ன் ரிச்சர்ட் ரக தாக்குதல் கப்பலும் சாண்டியாகோ கடற்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பலில் வழக்கமான பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சுமார் 1000 மாலுமிகள் வரை தாங்கும் திறன் கொண்ட அந்த கப்பலில் 160 மாலுமிகள் இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். அப்போது சற்று எதிர்பாராத விதமாக கப்பலின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றியது. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ கண்ணி வைக்கும் நேரத்தில் கப்பல் முழுவதிலும் பரவியது. இதனால் கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்குமாக ஓட்டம் பிடித்தனர். இதில் சிலர் கப்பலில் இருந்து வெளியேறினர். அதே சமயம் தீ கப்பலில் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டு கொழுந்துவிட்டு எரிந்ததால் பெரும்பாலான மாலுமிகள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடற்படைக்கு சொந்தமான தீ அணைப்பு படகுகள் போர்க்கப்பலை சுற்றி வட்டமிட்டு தண்ணீரை பீச்சி அடித்தன. அதற்கிடையில் தீயணைப்பு வீரர்கள் கவச உடைகளுடன் கப்பலுக்குள் சென்று மாலுமிகளை மீட்கும் முயற்சிகளில் இறங்கினர். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடுமையாக போராடிய போது கட்டுக்குள் வர மறுத்து தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அந்த கப்பலின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பிற போர்க்கப்பல்களிலும் தீ பரவும் அபாயம் ஏற்பட்டது. எனவே அந்த போர்க்கப்பல்கள் அனைத்தும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதற்கிடையில் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு போர்க்கப்பலில் பற்றி எறிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் 17 மாலுமிகள், பொதுமக்களில் 4 பேர் என மொத்தம் 21 பேர் பலத்த தீக்காயமடைந்தனர். அவர்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கப்பலில் தீப்பிடித்தது எவ்வாறு என்பது உடனடியாக தெரியவரவில்லை. இதுபற்றிய விரிவான விசாரணைகள் நடத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும். திட்டமிட்ட அடிப்படையில் தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலவாக்கலை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற பிரசார கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்குள் கொரோனா வைரஸ் சாதகமான முறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு சம்பவத்தால் மீண்டும் சர்ச்சை நிலை ஏற்பட்டது. இந்நிலைமையையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பலம் எமது சுகாதார பிரிவினர், முப்படையினர், போலீசார் மற்றும் அரசாங்கத்துக்கு உள்ளது. தற்போதைய நிலையால் தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுப்பதில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் பங்கேற்கும் கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பாரியளவு கூட்டங்களை நடத்தாமல் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சிறு அளவிலான கூட்டங்களை நடத்துமாறு எமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நிலைமை விரைவில் சீராகிவிடும். எனவே திட்டமிட்டுள்ளவாறு தேர்தல் நடைபெறும். சஜித்தின் அறிவிப்புகள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கின்றன. எனவே அவற்றை செவிமடுத்து சிரிக்கலாம். பதிலளிக்கும் அளவுக்கு அவை முக்கியத்துவம் இல்லை. பொதுத் தேர்தலில் நிச்சயம் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரசாங்கங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்காது போனால் கொரோனா வைரஸ் தொற்று மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி டெட்ரோஸ் அதனோம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கொரோனா பெரும் பரவல் விடயத்தில் பல நாடுகள் பிழையான பாதையில் பயணிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்காது போனால் பரவல் அதிகரிப்பை தடுக்க முடியாது. இதேவேளை நாடுகளின் தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் கொரோனா தடுப்பு விடயங்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்து வருவதாகவும் உலக சுகாதார நிறுவன பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். உலக மக்களின் ஒரே எதிரியாக கொரோனா இருக்கிற போது அரசாங்கங்களினதும் மக்களினதும் நடவடிக்கைகள் அதற்கு எதிரானதாக அமையவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவன பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் கஞ்சிபான இம்ரான் என அறியப்படும் முகமது நாஜிப் முகமது இம்ரான் தன்னை அங்கிருந்து வேறு சிறைக்கு மாற்றுமாறு அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றினை உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளார். தனது சட்டத்திரணி கே தனுஷ்கல் அக்மாலூடாக இந்த மனுவினை தாக்கல் செய்துள்ளார். தனக்கு பாதாள உலகத்தினர் மற்றும் தற்போதுள்ள சிறைச்சாலைக்குள்ளேயே உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் உள்ள வேறு சிறைச்சாலை ஒன்றுக்கு தன்னை மாற்ற உத்தரவிடுமாறும் கஞ்சிபான இம்ரான் குறித்த மனுவில் கூறியுள்ளார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார் உப்புல்தனிய, பூசா சிறையின் அத்தியட்சகர், நீதியமைச்சர் நிவல் ஸ்ரீபால் டி சில்வா மற்றும் சட்டமாதிபர் உள்ளிட்ட 9 பேர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தற்போது 6 வருட கடூழிய சிறை தண்டனையின் கஞ்சிபான இம்ரான் பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.